நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசனுடன் நடித்த பழம்பெரும் நடிகை புஷ்பலதா காலமானார். 1960 மற்றும் 70களில் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர் நடிகை புஷ்பலதா. 87 வயதான இவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். இதற்காக அவர் சிகிச்சையும் எடுத்து வந்த சூழலில் இன்று திடீரென மாலை அவர் காலமானார். அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். தமிழ் சினிமாவில் 1960 மற்றும் 70களில் கோலோச்சிய முக்கிய நடிகைகளில் ஒருவர் புஷ்பலதா. இவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், ஜெமினி கணேசன் என பல முன்னணி கதாநாயகர்களுடன் படங்களில் நடித்துள்ளார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாள மொழிகளும் அவர் பல படங்களில் கதாநாயகியாகவும் துணை நடிகையாகவும் நடித்துள்ளார். 1958ஆம் ஆண்டு செங்கோட்டை சிங்கம் திரைப்படத்திலும் நடித்திருந்தார். 1963ஆம் ஆண்டு ஏவிஎம் ராஜன் நடிப்பில் வெளியான நானும் ஒரு பெண் திரைப்படத்தில் இவரும் நடித்திருந்தார். படத்தின் ஷூட்டிங்கில் இருவரும் காதலித்த நிலையில் அவர் திருமணம் செய்து கொண்டார். 60கள் மற்றும் 70களில் படுபிசியாக இருந்த புஷ்பலதா ஏகப்பட்ட படங்களில் நடித்திருந்தாலும் 80களில் அவர் படம் நடிப்பதை குறைத்தார். அவர் கடைசியாக 1999ஆம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீபாரதி இயக்கத்தில் முரளி, நளினி உள்ளிட்டோர் நடித்திருந்த பூவாசம் என்ற படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு சினிமாவில் இருந்து விலகியே இருந்தார். அவர் பிறகு மத ரீதியாக நலப்பணிகளையும் செய்து வந்ததாக கூறப்பட்டது. அதற்கிடையே நடிகை புஷ்பலதாவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதற்காக அவர் சிகிச்சை எடுத்து வந்தார். இந்த சூழலில் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று மாலை உயிரிழந்தார். அவருக்கு வயது 87. பழம்பெரும் நடிகையான புஷ்பலதா மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.